வெல்கம் பேக் டு ஒய் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டீசல் மூவில இருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாங் விட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த சாங் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மூவில ஒரு சாங் ஒன்று விட்டுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. ஆனா அப்போ அது ஹிட் ஆனிச்சா இல்லையாங்கிறது தெரியல. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல பார்த்தீங்கன்னா யூடியூபா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, எதை ஓப்பன் பண்ணாலும் எம்மாடி எம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். அந்த சாங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் சாங் விட்டுருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்பவே கேப்னே சொல்லலாம். இந்த சாங்ல யார் பாடுறாங்க பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் பாடுறாருங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவரோட பர்த்டே முடிஞ்சுச்சு. அந்த பர்த்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டா விட்டுருந்தாரு. அந்த அப்டேட்லாம் பார்த்தோன்னா பாத்தீங்கன்னா ஷாக்கா இருந்துச்சு. ஒரு வரிசையா ஒரு 4-5 மூவியோட அப்டேட்டு அன்னைக்கு விட்டுருந்தாரு. அது எஸ்டிஆர் ஆன ரசிகர்களுக்கான ஒரு பயங்கரமான ட்ரீட்டாவே இருந்திருக்கும். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ அந்த சாங் வந்து நம்ம எஸ்டிஆர் தான் பாடியிருக்காரு. இன்னைக்கு நம்ம அந்த சாங் தான் நம்ம கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். ஸ்டார்ட். கில்லு பாரு அஜா. ஸ்டார்டிங்கே ஒரு வைபு. ஓய்யோ தலைவா ஹரிஷ் கல்யாண். दिलबर आजा पा குட்டீஸ்லாம் அலற விடுதுங்க. லிரிக்ஸ் ராக்கெட்ஸ் எடுத்து கொடுப்போண்டா பதுக்குறத வல்லலாட்டம் வாழ்க்கையில. என்னால் டைம் ரைட்டா இருந்தா உன்ன வெல்ல யாரும் இல்ல. ஆமா ப்ரோ கிச்சுக்கு சரிதான் ப்ரோ கிச்சுக்கு சொன்ன வார்த்தை சூப்பர் ப்ரோ. ஆஹா ஓ லேடி வாய்ஸ்வா இந்த வாய்ஸ் ஸ்வேதா மோகன். ஐயோ
டீசல். எஸ்டிஆர் பாடினா என்ன சும்மாவா? இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆகுங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைப் மெட்டீரியல் வந்துருச்சு. திலுபர் ஆஜா அப்படின்னு ஒரு சாங்கு. இது பார்த்தீங்கன்னா உண்மையில நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு குத்தாட்டம் ஆடுற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெலோடியும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்வேதா மோகன் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த அது ஒரு டியூன் இதே மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஒரு ஹை பிச் போய் பார்த்தீங்கன்னா செம்மையாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மெலோடி மாதிரி வந்துருச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் குத்தாட்டம் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஹரிஷ் கல்யாணை பற்றி சொல்லியே ஆகணும். ஹரிஷ் கல்யாண் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது கான்செப்ட் எல்லாமே வந்து ஒரு யூனிக்காக அவரோட போர்ஷன் மெயினாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 2 இயர்ஸ் முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் என்னன்னு தெரியல, இந்த மூவி கொஞ்சம் டிலேவாக தான் வருது போல. எனிவே நம்ம எஸ்டிஆர் நம்ம பாடி இந்த சாங் நம்ம கேட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்கேன் நம்புறேன். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். நம்ம சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ.